ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப லைவாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு நவகிரகங்கள்லே ஒரு மிகப்பெரிய மாற்றமானது நடக்க போகுது. இந்த மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு தாக்கத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ விருச்சக ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன தாக்கம் ஜூன் 29க்கு மேலே ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜூன் 29ஆம் தேதி அப்படி என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? சனி பகவானுடைய வக்ர பயிற்சி தாங்க நடக்க போகுது. நவகிரகங்கள்லேயே ரொம்ப முக்கியமான வலுவான கிரகம்னா அது சனி பகவானை தான் சொல்லலாம். சனி பகவானை போல கொடுக்கவும் முடியாது, சனி பகவானை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். குப்பையில் இருக்கிறவங்கள கோபுரத்துக்கும், கோபுரத்தில் இருக்கிறவங்கள குப்பைக்கும் கொண்டு வரக்கூடிய பவர் சனிக்கிட்டே இருக்குது. சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளையே ஆட்டி வைப்பார். அதனால் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது. அந்த பயிற்சி ஜூன் 29ஆம் தேதி நடக்கிறதுனால பல ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறும். அந்த தலையெழுத்து மாறுவதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஜோதிட ராசி பலனாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசிக்காரங்க, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்னம் விருச்சகம்னா இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இந்த கணிப்பு பொருந்தும். ஸோ விருச்சக ராசிக்காரங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுவதை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையலாம். சரி வாங்க, சனி வக்ர பயிற்சி இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வக்ர பயிற்சி நடக்கிறது சொத்து சேருமா, பொருளாதார முன்னேற்றம் வருமா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. சனி பகவான் தற்போது கும்பராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரித்து வராரு. இவர் அடுத்த வருடம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. இந்த ஒரு நிலையில தான் ஜூன் 29ஆம் தேதி முதல் கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் வக்ர பயிற்சியை மேற்கொள்ள போகிறாரு. இதன் காரணமாக தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என இது சொல்லப்பட்டிருக்கு. மெயினாக ஜோதிடத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் சென்றிருக்கக்கூடிய கிரகம் சனி கிரகம் மட்டும்தான். இவர் தற்போது தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வராரு. மேலும் புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரத்துக்கு பின்னாடி சென்று ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து பின்னோக்கி நகர்வார். இந்த நகரக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு தான் வக்ர பயிற்சி என்று சொல்லப்படுது. இதனால் தொழில் வியாபாரத்தில் இனி அதிக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் பதவி உயர்வு கிடைக்க இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. ஸோ அதை எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சி என்றால் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு என்னங்கிறது தெரியலனா அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சனி பயிற்சி கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன சனி வக்ர பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதனால் சனி வக்ர பயிற்சி என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் தங்கி இருந்து 12 ராசிகளுக்கான பலன்களை தருவார். இந்நிலையில் இவர் 2.5 ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பயிற்சி மற்றும் மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை மாற்றி கொண்டிட்டிருப்பார். தற்பொழுது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரத்துக்கு வக்ர பயிற்சி எனக்கூடிய பின்னோக்கி நகரக்கூடிய அந்த ஒரு இதை பண்ணிகிட்ருக்கிறாரு. இவர் அக்டோபர் 5ஆம் தேதி பின்னோக்கி நகர்ந்து முன்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு போய் பின்னர் நவம்பர் 15ஆம் தேதியிலிருந்து மீண்டும் நேராக பயணிக்க இருக்கிறாரு. சனி பகவானுடைய இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய இந்த 2.5 மாத காலத்தில் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த சனியுடைய பிற்போக்கு நிலை வக்ர காலத்தில் பல விதத்தில் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய நிதிநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக மேம்படும். வியாபாரத்தில் நல்ல வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் நீங்கள் படிப்பில் நல்ல வெற்றியும் மதிப்பெண்ணையும் பெறலாம். வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை உங்களுக்கு அமையும். திட்டமிட்ட பணிகளில் கூட நல்ல முன்னேற்றமும் அதன் மூலம் வருவாயும் ஏற்படும்.
சமூகத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களோட ராசிக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் போது அந்த மதிப்பு மரியாதையை கொண்டு நீங்கள் புதிய முயற்சிகள்லாம் செய்யணும். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் புதிய முயற்சிகள் செய்யணும். அப்புறம் நீங்கள் புதிய வேலை தொடங்குறதாக இருந்தால் தாராளமாக தொடங்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு தடங்களும் வராது. எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நடக்கும். அதனால் புதிய வேலை நீங்கள் தொடங்குறதாக இருந்தால் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடங்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாகவும் எந்த பாதிப்பும் வராது. இதுக்கு முன்னாடி ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தால் கூட இனி ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஆரோக்கிய ரீதியாக எந்த ஒரு குறைபாடும் வராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பூர்வ புண்ணிய இதில் நிறைய மாற்றம் ஏற்படும். அது தொட்டக்காரையெல்லாம் துளங்க செய்யும். பொது விழாக்களுக்கு நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குலதெய்வ நேர்த்திக்கடனை கூட நீங்கள் செய்து முடிக்க முடியும். இந்த மாதிரி பாசிட்டிவாக சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்புறம் இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய உங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடல் எடையை குறைக்க பட்னி கிடக்கக்கூடாது. புது டிசைனில் நகை வாங்குறது அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா ஓவர் டைம்லேருந்து விடுபடுவீங்க. சக ஊழியர்கள் நல்லவர்கள் யார் என்பதை உணர்ந்து அதற்கேற்ப செயல்படணும். கன்னி பெண்களாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு காதல் வலையில் இப்போது சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து சிக்கிக்கொள்ளாமல் இருக்க பாருங்கள். உயர்கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. கல்யாணம் தடைப்பட்டு முடியும், பயப்பட வேண்டாம். மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டை குறைத்து படிப்பில் அக்கறை செலுத்தணும். தெரியாதவற்றை வகுப்பாசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. அலட்சிய போக்கோடு கடைசி நேரத்தில் படிக்கக்கூடிய பழக்கம் இனி வேண்டாம். அது அவ்வளவா நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் பண விஷயத்தில் கராராக இருக்கணும். போட்டிகள் அதிகரிக்க தான் செய்யும், அதை சமாளித்து கொண்டு போகணும். வாடிக்கையாளர்களை கனிவாக நடத்தணும். அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் மூலம் விபரீத லாபம் உண்டாகும். வேலையாட்களை முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், மூலிகை வகைகளில் அதிக ஆதாயம் அடைவீங்க. ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தொழில் செய்கிறதாக இருந்தால் இந்த டைம் தாராளமாக எக்ஸ்ட்ராவாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவதற்கு கடவுளுடைய அனுக்கிரகம் சனி மூலியமாக கிடைக்கும். பணிகளை முடிப்பதில் அலட்சியம் காட்டக்கூடாது. கடின உழைப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெறுவீங்க. கணினி துறையினர்களுக்கு பார்வை கோளாறு, தசைப்பிடிப்பு இதெல்லாம் நீங்கும். புதிய சலுகைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த சனி வக்ர பயிற்சி வேலை சுமையும் செலவுகளையும் அவ்வப்போது தந்து அலைக்கழித்தாலும் தொலைநோக்கு சிந்தனையால் நீங்கள் துவளாமல் வெற்றி பெறுற மாதிரி அமையும். ஸோ இந்த சனி வக்ர பயிற்சியை மட்டும் சாதாரணமாக விட்டுறாதீங்க. இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, காஞ்சனூர் கோயிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும். காஞ்சனூர் அருகில் இருக்கக்கூடிய திருக்கோடி காவலூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பால சனீஸ்வரனை சதய நட்சத்திர நாள் நடைபெறக்கூடிய நாளன்னைக்கு சென்று வணங்கணும். இந்த ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுக்கு சனியால் நிறைய நன்மைகள் ஏற்படும். ஒருவேளை இங்கு கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய பிள்ளைகள் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நோட்டு புத்தகங்கள் வாங்கி உதவுங்க. அதை நீங்கள் செய்தீங்கனாலும் தடைகள் நீங்கும். ஸோ இந்த 2 பரிகாரத்தில் எந்த பரிகாரம் நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பலனை கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோட இந்த 2ல் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. விருச்சிக ராசிக்காரங்க, இந்த டைம் புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் பேசி அவங்களையும் சமாதானப்படுத்தி தொடங்குங்க. அவங்க சமாதானம் இல்லாமல் தொடங்குனீங்கன்னா தொழில் நஷ்டமாகும். இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவங்கள கண்டிப்பாக சமாதானப்படுத்தி அவங்களோட தொடங்குங்க. அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா நல்லா ஹாப்பியாக செய்யுங்க. இது ஒன்று மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் சனி வக்ர பயிற்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுசாக ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப விருச்சிக ராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த தாள்களை எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.